ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. இரக்கதானம் போகின்றோம், இருக்கும் வரை இரக்கத்தோடு வாழ்வோம். அன்னை தெரேசாவுடைய வார்த்தைகள். ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இன்றைக்கு செப்டம்பர் 5 அன்னை தெரேசாவுடைய நினைவு நாள். வாழ்த்துக்கள், ஆசிரியர் தின வாழ்த்துக்களும் கூட. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி எனக்கு பிடித்த பல பகுதிகளில் இதுவும் ஒன்று. ஆண்டவருடைய அற்புதமான ஒரு பவர்ஃபுல் வேர்ட், ஆழத்திற்கு தள்ளிக்கொண்டு போங்க. ஆங்கிலத்தில் லான்ச் அவுட் இன்டு த டீப். ஆழத்திற்கு தள்ளிக்கொண்டு போங்க. இரண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் ஆழத்திற்கு போனால் நிறைய மீன் கிடைத்தது. இரண்டாவது, ஆழத்திற்கு உங்களை தள்ளிக்கொண்டு போனால் நீங்கள் யார் என்பதை உணர்வீர்கள். There are two meaning in the beautiful words by Jesus. ஆழத்திற்கு போங்க. A ship in a harbor is safe, but that it is not meant for. துறைமுகத்தில் கப்பல் இருப்பது பாதுகாப்பு தான். துறைமுகத்தில் கப்பல் இருப்பதற்காக கப்பல் உருவாக்கப்படவில்லை. கப்பல் என்றால் அது கடலுக்குள்ளாக செல்ல வேண்டும். கடலுக்குள்ளாக அந்த கப்பல் சென்றால்தான் அங்கு அடிப்படலாம், புயல் வரலாம், காற்று வரலாம், மழை வரலாம். ஆனால் அந்த கப்பல் அப்பொழுதுதான் பயன்படும். அதுபோல நாம் ஆழத்திற்கு நம்மை எடுத்துக்கொண்டு செல்கின்ற பொழுதுதான் then we'll come to know who we are. இங்கு இதுதான் நடந்தது அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கை. ஆசிரியர்களும் அதை தான் செய்ய வேண்டும். அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கை என்பது தன்னையே ஆழத்திற்கு கொண்டு செல்கிறார். தன் யார் என்பதை உணர்கிறார் இல்லையா? அன்னை தெரேசாவுடைய பெயர் எப்படி வந்தது அதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இயற்பெயர் ஆக்னஸ் கோன்சாகா, அல்பேனியா நாட்டை சார்ந்தவர். குழந்தை தெரேசாவின் மேல் இருந்த பற்றின் காரணமாக தான் ஒரு ஆன்மாவின் வரலாறு என்ற புத்தகத்தை படிக்கிறார். தட் வாஸ் a turning point in the life of மதர் தெரேசா. குழந்தை தெரேசாவுடைய புத்தகமும் வாழ்வுதான் மாற்றி ஆக்னஸ் என்ற பெயரை தெரேசா என்று மாற்றிக்கொள்கிறார். தொடக்கத்தில் இந்தியாவுக்கு வந்த அன்னை தெரேசா ஆசிரிய பணியை செய்கிறார். she was a teacher basically. 17 years she was a headmistress, தலைமை ஆசிரியராக பணி செய்கிறார். பிறகு அந்த ஆசிரிய பணிக்குள்ளாக ஆழத்திற்கு தன்னை அழைத்து செல்கிறார். she went launch into the deep, then she come to know what is her call. அதன் பிறகுதான் ஒரு பெரிய ஒரு அழைப்பை உணர்கிறாள். ஆசிரிய பணிகளோடு நின்று விடாமல் அடுத்த பணிக்கு கடவுளை அழைக்கிறார் என்று ஏழை எளியவர்களுக்காக, தொழுநோயாளர்களுக்காக, சாவின் விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்காக பணி செய்கிறார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுகின்ற தாயாக மாறுகிறார். அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் இப்படி சுருக்கமாக நாம் பார்க்கலாம். அவனுடைய வாழ்க்கையில் இருந்த 3 தூண்கள், the pillars of Mother Teresa's life. Number 1, the prayer. Number 2, the love. Number 3, the service. ஜெபம், அன்பு, சேவை. ஜெபமே அவருடைய வாழ்வின் பிரதானமாக அவங்க சொல்லுவாங்க. அதாவது ஏழைகளுக்கு உதவுவது உங்களுக்கு கடினமாக இருந்ததென்றால் 1 மணி நேரம் ஆராதனை செய்வதில் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய வாழ்வினுடைய மிகப்பெரிய பலமே த பிரேயர் தான். இயேசுவை ஜெபத்தில் பார்த்தார்கள். ஜெபத்தில் பார்த்த இயேசுவை அன்பு செய்தார்கள். இயேசுவை அன்பு செய்த கடவுளை சேவையில் கண்டார்கள். ஒரு முறை பாலஸ்தீனா நாட்டில் சோதனைக்கு உட்பட்டிருந்த போது, what do you have any powerful weapon with you என்று சோதிக்கின்றார். கேட்கின்றவர் சொல்கிறார், I have only Bible and my prayer books என்கிறார். The Bible and prayer books is my strength. ஆக ஜெபம்தான் வாழ்வு, வாழ்வே ஜெபமாக வாழ்ந்தவள் தான் அன்னை தெரேசா. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு கடினமான சோதனைகள் வந்தாலும், சவால்கள் வந்தாலும், the prayer is the strength of Mother Teresa. The second, அன்பு. இயேசுவை ஜெபத்தில் பார்த்தார்கள். ஜெபத்தில் இயேசுவின் அன்பை பார்த்தார்கள். ஆக அன்பு அன்னை தெரேசா சொல்வார்கள், நீர் உங்கள் மற்றவர்களை தீர்ப்பிட்டு கொண்டே இருந்தீர்கள் என்றால் அன்பு செய்ய உங்களுக்கு நேரம் கிடைக்காது என்கிறார்கள். ஒரு முறை அன்னை தெரேசாவை பற்றி ஒரு சகோதரி சொல்வார்கள், அன்னை தெரேசா யாரிடம் பேசுகிறார்களோ அந்த நேரத்தில் அவர்கள்தான் முக்கியமானவர்கள். அது பிரதம மந்திரியாக இருக்கலாம், பிச்சைக்காரராக இருக்கலாம். ஆக அன்பு இயேசுவை
கொடுத்து கொண்டே இருக்கிறார். த லவ். ஆக ஜெபம், லவ் இஸ் கனெக்டட், இன்டர் கனெக்டட். மூன்றாவது த சர்வீஸ். ஜெபம், இயேசுவின் அன்பு சேவையாக மாற வேண்டும். 1969ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி பரபரப்பான பேச்சு உலகம் முழுவதும். நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் காலடி எடுத்து வைத்த நேரம் பரபரப்பாக எங்கும் பேசப்படுகின்ற காலம் அது. அப்போது ஒருவர் கேட்கிறார், நீங்களும் நிலாவுக்கு போக விரும்புகிறேன் என்று அன்னை தெரேசா பதில் சொல்கிறார், நிச்சயமாக நான் போக விரும்புகிறேன். எப்பொழுதென்றால் நிலாவில் ஏழைகளும் எளியவர்களும் இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டால் என் சகோதரிகளை அழைத்து கொண்டு நான் செல்கிறேன். த சர்வீஸ். ஷி வாண்ட்ஸ் டு சர்வ் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். இல்லையா? ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு விஷயம். 1981ஆம் ஆண்டு அன்னை தெரேசா அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது ஒரு நபர் கேட்கிறார், உங்கள் சேவையால் இந்த உலகத்தையே மாற்ற விரும்புகிறான். அன்னை தெரேசா பதில் சொல்கிறார், இந்த உலகத்தையே மாற்றுவதற்காக கடவுள் என்னை அழைக்கவில்லை, நான் இருக்கின்ற இடத்தில் நல்ல காரியங்களை செய்யதான் கடவுள் என்னை அழைத்தார். ஒரு முறை ஒரு இளைஞன் வந்தார், அம்மா உங்கள் சபையில் சேர வேண்டும், அதற்கு என்ன தகுதி? அழகாக சொன்ன அன்னை தெரேசா, சிரித்த முகம் ஒன்றே போதுமானது. த ஸ்மைலிங் ஃபேஸ். ஆக அன்புக்குரியவர்களே, மதர் தெரேசாவுடைய அற்புதமான வரலாற்றை நாம் அலசி பார்ப்போம். ஆழத்திற்கு நம்மை கொண்டு செல்வோம். then we come to know who you are and me. that is a beautiful message today. அன்னை தெரேசா தன்னை ஆழத்திற்கு எடுத்து சென்று கடவுளுடைய அழைப்பு இதுதான் என்று ஜெபத்தில், அந்த ஜெபம் அன்பாக, இயேசுவின் அன்பாக, இயேசுவின் அன்பு சேவையாக மாறி. the prayer, the love on Jesus and service are interconnected. நம்முடைய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, the prayer is the source of our family and the love of Jesus our strength of our family and the service in the family is a contribution to the society. ஆக இப்படியாக ஆசிரிய வாழ்க்கையும் வாழ்ந்து காட்டுங்கள், குடும்ப வாழ்க்கையும் வாழ்ந்து காட்டுங்கள். அன்னை தெரேசா நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம், த லிவிங் செயின்ட். இன்றைக்கு புனிதராக உயர்ந்திருக்கிற அன்னை தெரேசாவிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஆழத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய மனிதர்களாய் மாறும் கடவுளுடைய மகிமையை நீங்களும் காணுவீர்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். God bless you.